சில பேர் வந்து இவனோட சந்தீப்போட ஆக்டிங் வந்து நல்லா இருந்துச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது நல்லா இருக்கு இல்ல உண்மையில சந்தீப்போட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து எனக்கு என்னமோ வந்துட்டு அந்த அளவு இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் நல்ல ஸ்கோப் யாருக்கு கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் துஷாரா கிடைச்சது, அதுக்கப்புறமா தனுஷ் கிடைச்சது, அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு. இல்ல நான் எப்படி பாக்குறேன்னா ஆப்போசிட்டா பாக்குறேன். காளிதாஸ் ஜெயராமோட ஆக்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு இன்னசென்ட் எப்படி இருப்பானோ அப்படியே அது வந்து எல்லாரும் அதை பத்தி பேசவே மாட்டேறாங்க. பேசுறவங்க எல்லாம் துஷாராங்கிறாங்க, டீனாங்கிறாங்க. இதுல உண்மையா சொல்ல போனோம்னா எஸ்.ஜே. சூர்யா இவங்க எல்லாம் அந்த பக்கம் நின்னாலும் ஒரு யதார்த்தமான ஒரு இன்னசென்ட் எப்படி இருப்பானோ அப்படியே இருந்தது வந்துட்டு காளிதாஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஒரு அரவேக்காடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு சந்தீப் தான். அதை ஒத்துக்கிறோம்னா அந்த ஆக்டிங் தானே. இன்னொரு பாயிண்ட் நான் பேசணும்னு நினைச்சேன். என்ன பாயிண்ட்னா வந்துட்டு இந்த இதுல ஒரு நிமிஷம், இதுல இன்னொரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டரை பத்தி இப்ப முடியும் நம்ம பேசவே செல்வராகவன் அந்த ரெண்டாவது தம்பி ஹீரோயின் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களெல்லாம் பேச அவங்க அதிகமா யூஸ் பண்ணல எல்லாருக்குமே தெரியும். பட் அவங்க ஆக்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. தெரிஞ்சு யூஸே பண்ணல. ஒரு பாட்டுல மட்டும் தான் பண்ணாங்க. ஒரு பாட்டு ஆடுனாங்க. ஆனா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதுல என்ன ட்விஸ்ட்னா வந்து சாட் கொண்டு வந்தா அப்படி ஒரு கல்ப அடிச்சிட்டு ஒரு அங்கதான் அந்த வெற்றி மாறன உள்ள தூக்கிட்டு வந்தது. இங்க தூக்கிட்டு வண்டியா அந்த மாதிரி வெற்றி மாறன பாலா நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த இடத்த பார்க்கும்போது டக்குன்னு அவன் அம்மா மாதிரி இருந்துச்சு. அந்த சப்பினஸ் வந்து சூப்பரா இவங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகி நல்லா இருந்துச்சு. கியூட்டா இருந்துச்சு. இல்ல அது பாதி இடத்துல செட் ப்ராப்பர்ட்டியா நிக்க வச்சிட்டாங்க. இந்த ரெக்கார்ட் இருக்கார்ல அந்த ப்ராப்பர்ட்டி ஆகிடி அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு பத்தி பேசணும்னு நினைச்சேன். இந்த வளர்ப்பை பத்தி பேசுவாங்கல்ல. ஆமா. இப்போ வளர்ப்பு, இப்போ தனுஷ் தான் வந்து எல்லாத்தையுமே வளர்த்தாரு. ஆனா வந்து ஏன் வந்து இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க, ஏன் வந்து துஷாரா அப்படி இருக்காங்க தெரியலையே. தெரியல. இப்போ வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்துட்டு வளர்ப்பு மட்டும் கேர் வந்துட்டு அதிகமா துஷாரா மேலதான் வச்சு வளர்த்துக்குதாப்ல. அது ஒரு பாயிண்ட். இவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த அளவுக்கு கேர் பண்ணல. இவங்க வந்துட்டு பண்ணாப்ல. ஆனா துஷாரா கூட 100% போச்சுன்னா இவங்களுக்கு வந்து 50 தான் போயிடும். இதுதான் அதனால லவ் பிளஸ் கேர் வந்துட்டு துஷாரா மேலதான் நிறைய இருந்துச்சு. அதனாலதான் துஷாரா கடைசி முடியும் டீக்கா நின்னது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா வந்துட்டு தனுஷோட லவ் வந்துட்டு எல்லாத்துக்குமே இதாக தான் இருக்கும். ஆனால் எக்ஸ்போஸ் பண்ணது வந்துட்டு துஷாரா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஆனா செல்வராகவன்ட்ட டைலாக்கே சொல்லுவாப்ல, நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா 2 தம்பியை வந்துட்டு விட்டுட்டு எல்லா கேஸையும் நான் வாங்கி நான் ஜெயிலுக்கு போவேன். ஆனா துஷாராக்கு வந்து கடையத்தான் கொடுக்குறேங்கிறாப்ல. ஆனா தம்பிகளுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டே போறேங்கிறாப்ல. இது வந்து இருக்கும். ஆனா வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவு மேபி தெரியப்பட்டிருக்காது. அதனாலேயே வந்துட்டு இது. ஆனா வந்து இந்த வளர்ப்பு சைடுல எதனால சொல்றேன்னா வந்துட்டு வளர்ப்பு மட்டுமே வந்துட்டு ஒருத்தவங்களோட வாழ்க்கையை முடிவு பண்றது கிடையாது. அவங்க சரௌண்டிங்ஸ், அவங்க யார் கூட பழகுறாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து வளர்றது. அதனால பேரண்ட்ஸை மட்டும் திரைப்படத்துல நான் வந்து விஜய் ஃபேன் தான், விஜய் கண்ணி, அதனால வந்து நான் சொல்லலை. அதனால திரைப்படத்துல வந்துட்டு இந்த மாதிரி வளர்ப்பு சைட்லன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. வளர்ப்பு மட்டுமே ஒரு இதுக்கு வந்து காரணம் கிடையாது. அது வளர்ந்ததுக்கப்புறம் யாரு கூட வாழ்றோம், யார் கூட பழகுறோம், இதை பொறுத்தும் வந்துட்டு மாதிரி வாழ்க்கையில் 1000 பேர் வருவாங்க. இருந்துக்கணும். அவன் பெரிய ஆம்பளை, தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. அதே மாதிரி ஒரு பாயிண்ட் நல்லா பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரைட்டிங்ல வந்து கொஞ்சம் விட்டது என்னன்னா வந்துட்டு இந்த ரேப் சீனை வந்துட்டு கரெக்டா சொல்லலாம். அது வந்து ஒரு மாதிரி சூப்பராகவும் இருந்துச்சு. ஒரு மிஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பார்க்கறது என்னதான் இருந்தாலும் ஒரு அடல்ட் ஃபிலிம் தான். இதை நான் நினைச்சிருந்தா டி வந்து அதை கொஞ்சம் வச்சிருந்துருக்கலாம். ஆனா அது வந்துட்டு ஒரு டைரக்ஷன்ல டி வந்து தெளிவா ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன்ல அது வந்துட்டு காட்டாமே அழகா புரிய வச்சு அது வந்து ஒரே வேர்டு தான், ஒரே டைம் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரேப் பண்ணி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்துட்டு உனக்கு உடனே வந்துட்டு எப்போ நடந்துச்சு இது என்னடா யாருக்குமே தெரியல, டக்குன்னு சொன்னோடனே வந்துட்டு அட பாவிகளா இப்படி பண்ணிட்டீங்களாடாங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு வந்து அது வந்து அப்படி வச்சுதான் வந்து இது. ஆனால் அது என்ன ஒரு இதுனா வந்துட்டு அது அந்த 2 தம்பிங்களுக்கு தெரியவே இல்லை. தெரியாமையே படத்துல வச்சுட்டாங்க. அது தெரிஞ்சிருந்தா அவங்களே எஸ்.ஜே. சூர்யா காலி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சில விஷயத்துல ஏன் தெரிஞ்சிருக்கணும், தெரியக்கூடாது, தெரியாமையே அது வந்து அப்படி போயிருச்சு. அது வந்து அதுக்கான ஒரு சுச்சுவேஷனாக அமையாத மாதிரி அப்படியே படத்தில் அப்படியே கொண்டுட்டு போயிட்டாங்க. அது வந்து மேபி தெரிஞ்சிருந்தா இவங்களோட எமோஷனல் வச்சு மேபி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிருந்துருக்குமோ, என்னமோ டெவலப் ஆகி இன்னும் தெரிஞ்சிருந்தா என்ன பாட்டு லேட் ஆகும். ஆனால் தெரிஞ்சாலும் வந்து துஷாரா விட்டுருக்க மாட்டாங்க, குத்தி இருப்பாங்க. என்ன அண்ணா பண்ணிட்டு அதே மாதிரி அந்த கொன்ன சீனு அதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. கொன்னது துஷாரா கொன்னது அந்த இடத்துல அண்ணாத்த வருவார். அண்ணாத்தை விட்டுட்டேன் நானு.
கழுத்தை நெரிக்கிறப்ப வந்து நெரிக்கிற சீனு கண்ணில் வந்துருச்சு. கீர்த்தி சுரேஷ் இப்படி போக அண்ணன் மேல இருந்து அடிச்சுட்டே இருப்பாரு. அந்த மாதிரி இதுல வில்லன்கள் வர வந்துட்டு ஆட்டோவை துரத்துவாங்க, இங்க இருந்து என்னென்னமோ வந்து அடிச்சு ஆளு பறப்பாங்க. அது சொல்ல போனோம்னா நிறைய படத்தை வந்து ரெஃபரன்ஸ் சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா அதுல காமிச்ச எமோஷன் தான் அது இப்படி ஒரு எமோஷன் இருந்தா நல்லா இருக்கும். வரட்ட நம்ம வந்து நடுத்தோம்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இது பண்ணு. எனக்கு தெரிஞ்சு தம்பி இந்த 2 இடத்துல டிஃபெண்ட் பண்ணாங்க. கடையை கொடுக்குறேன்னு சொல்லும் போது தம்பி அதுல இருந்து தான் வந்துட்டு கதையை அப்படியே மொத்தமா மாத்தி இப்படி பண்ணிட்டாங்க. ஆனா வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி நல்லாவே பண்ணிட்டாங்க. இதுல இவங்க அண்ணன் தம்பி அந்த சந்தீப்புக்கும் காளிதாசன் தான் ரவுசா இருக்கும். அண்ணங்கிட்ட பேச போனா இல்ல அண்ணங்கிட்ட எப்படி பேச அதெல்லாம் ரவுசா இருக்கும். செல்வராகவன் வந்து எல்லாத்துக்கும் அப்பாவை நின்று அது செல்வராகவன் சூப்பரான கேரக்டரை நல்லா வந்து கொண்டுட்டு போய் ஏன் மேபி செல்வராகவன் கொல்லாம கூட இருந்திருக்கலாம். ஏன் கொண்டாங்கன்னே தெரியல. கொண்டு அது ஒரு எமோஷன் அந்த அளவு டெவலப் பண்ணி எதுவும் பண்ணவும் இல்லை. அவரோட யங் லுக் நல்லா எங்க அப்படி காமிச்சது வந்து கரெக்டா எங்க இருந்தா இந்த மாதிரி இருப்பாருங்கிறது வந்து கரெக்டா அப்படி மேக் பண்ணி நல்லா பண்ணிட்டாங்க. அவர் கேரக்டர் டிஃபரெண்டா இருந்தது. அதாவது காட்டிலேயே ஆபத்தான மிருகம் இது தெரியுமா? கிளினிக் ஃபைட்டை பத்தி பேசல. கிளினிக் ஃபைட் அப்போ சரியான ஃபைட். அதை வந்து ரியாலிட்டியா எப்படி எடுக்கணுமோ அதை வந்து கரெக்டா எடுத்தாங்க. ரியாலிட்டி மேபி வந்துட்டு உன்னால இவ்வளவு ஃபைட் பண்ண முடியுமாங்கிறதுல வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மிஸ் ஆகலாம். பட் வந்துட்டு அந்த வெறி அவளுக்கு இருந்த பிரேவ்னஸ் கரேஜ் வந்துட்டு அதை வந்துட்டு அவனால பண்ண முடியுங்கிறத வந்து நம்மளால நம்ப முடியும். செல்வராக ஒரு இடத்துல தாங்கி பிடிச்சிட்டு இருப்பாப்ல, இந்த பக்கம் துஷாரா பறந்து அடிக்கிறத விட அடி வாங்கி அதாவது விடாம கடைசி வரைக்கும் நின்று அடிச்சு விடாம அந்த போராட்டம் வந்து வேற லெவல்ல அப்படி அந்த இடத்துலதான் அண்ணன் தங்கச்சியோட அந்த இன்னும் நல்லா டெவலப் பண்ணி அப்படி ஒண்ணு கொண்டு போய் அப்படி நிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பேச அப்படியே அதுதான் மேட்ரு. என்னன்னா அதுல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுங்க. தனுஷ் திடீர்னு கரகரன்னு சுத்துறாரு. பெட்ல ட்ரிப்ஸ் இறக்கிட்டு இருக்கு. கட்டில் கீழே வந்தாரு. கீழே விழுந்ததெல்லாம் தெரியும், அதை நோட் பண்ணல நம்ம. ஆனா கீழே விழுந்துருவாப்ல. அது என்னன்னா அது தெரிய மாதிரி ட்ரை பண்ணிட்டாப்ல. என்னன்னா நெஞ்சில வந்துட்டு செல்வராவன் கையில தாண்டி நெஞ்சில வந்து கத்தி இறங்கும். அப்ப எந்திரிக்காத தீனா வந்துட்டு துஷாரா சாக போறாங்க போது டக்குனு முடிச்சிருவாரு. முடிச்சு போட்டு சுத்தி அடிச்சு விட்டுருவாரு. வழக்கமான தமிழ் சினிமா பேட்டர்ன்ல அது ஒண்ணு. அந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி சில இதுல கொஞ்சம் லைட்டா அது என்னதான் டைரக்டரா இருந்தாலும் அவர் ஆக்டர் கொஞ்சம் அப்படி லைட்டா அப்படி ரியாலிட்டிக்கு லாஜிக் தேவையில்லை, படத்துக்கு லாஜிக் அவ்வளவுதான். ரியாலிட்டியில இப்படி கூட நடந்திருக்கலாம். ஆனா படத்துல காமிச்சா 1000 பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீல். அதான் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு எனக்கு வந்து இம்பாக்ட் வந்து இந்த மாதிரி தான். எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்து பிடிச்சிருந்துச்சு. தங்கச்சி அண்ணன் ஃபீல் வந்து பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு அந்த கேரக்டராக வந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி கொண்டு போய் கடைசி வரைக்கும் முடிச்சதும் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நல்லா இருந்துச்சு. இதனால வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. அந்த லேக் வந்துட்டு தட்டினது இந்த மிக்சி ரிவ்யூஸ் ஏன் வருதுன்னா இதெல்லாம் தான் ரீசன். கொஞ்சம் அப்பப்போ இப்படி தெளிச்சு விட்டதுல மெயினாக சொல்லணும்னா அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்துட்டு அதாவது தம்பிகளுக்கு காட்டின அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. வந்து புது ஸ்டோரியா இல்லாதனால மேபி வந்துட்டு ஆனால் வந்துட்டு புது ஸ்டோரியா இல்லைனாலும் நம்ம நினைச்ச மாதிரி ஸ்டோரி இல்லாமல் கொஞ்சம் அந்த எலமெண்ட்ஸ்லாம் வேற மாதிரி ஆட் பண்ணி வேற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. இருந்தாலும் வந்து அந்த லைட்டா அந்த சொதப்பினால மேபி மிக்ஸ்டு ரிவ்யூஸா இருக்கலாம். மேக்கிங் டைலாக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு மாடர்னான ஒரு பாசமலர் படம். அதாவது மாடர்னாவும் இருக்கும், ரத்தமும் இருக்கும். வெற்றிமாறன் வந்து பாசமலர் எடுத்தாருன்னா இப்படித்தான் இருக்கும். எஸ் வந்து பெர்ஃபெக்டா வந்து கொடுத்துட்டாரு. குடும்ப படம் சொல்லலாங்க. சர்டிபிகேட் போட்டுட்டு குடும்ப படம் இல்லைங்க, அப்படி சொல்லல. ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ள 4 பிரச்சனைகள், ஒரு குடும்பத்தோட படம். அது குடும்ப படம் அப்படி நான் சொல்லுவேன். அண்ட் எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு சொன்ன மாதிரி தான் எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். ரத்த கலவை கொஞ்சம் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் இல்ல ரத்தம் தெரிக்கும். கடைசி வரைக்கும் ரத்தமா தான் இருக்கு. அந்த இடத்துல வெற்றிமாறன் எடுத்துட்டு கூட ரத்தம் அளவா தெரிஞ்சிட்டு இருக்கும். ரத்தம் ஆறா ஓடும். என்னன்னா எனக்கு நடுவுல ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருப்பாப்ல, அந்த ஆள் ரத்தத்துல குளிச்சிருவாரு. தொந்தரவாதி கூட்டமா சுத்து போட்டு அசுரனோட கொஞ்சம் இது தெரிச்சு. அசுரன்ல வந்த மாதிரி இதுலயும் ஒரு சீன் இருக்கு. கையை தனியா வெட்டி எடுத்துருவாங்க. கை தனியா கால் தனியா போயிடும்.
அண்ட் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பார்க்கலாம் வந்துட்டு எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஓரளவு வந்துட்டு ராசின்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இல்லாமல் கொஞ்சம் ரத்தம் அதிகமாக இருந்துச்சு, கொஞ்சம் ராவாக இருந்துச்சு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி யாரெல்லாம் பார்க்கலாம், ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்து பிடிச்சவங்க தான் பார்க்கலாம். அண்ட் எமோஷன் பிடிச்சவங்களுக்கு வந்து எமோஷன் கனெக்ட் ஆகும் கன்ஃபார்மாக. கொஞ்சம் லைட்டா எமோஷன் கனெக்ட் ஆச்சுல, எமோஷன் வந்து கனெக்ட் ஆச்சு. எனக்கு மிஸ் ஆகல. எனக்கு தம்பியோட எமோஷன் மட்டும் எனக்கு தம்பி எமோஷன் எனக்கு சுத்தமா இல்ல. எனக்கு தங்கச்சி எமோஷன், அந்த ரெண்டு தம்பிகளுக்குள்ள இருந்த எமோஷனுமே எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு எனக்கு மிஸ் ஆன மாதிரி அந்த அளவுக்கு செட் ஆகல. ஆனா அண்ணாவும் தங்கச்சிக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இருந்துச்சு. ஆனா இந்த எமோஷன் அண்ணன் தங்கச்சி எமோஷன் தான் வந்து வேற லெவல்ல தூக்கி நிப்பாட்டுச்சு படத்தை. அதுதானே கதை. அது நல்லா இருந்துச்சு. ஓவராலா வந்து படம் வந்து இதுதான் வந்து ரிவ்யூ. அண்ட் இந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். அதுல மோசம் இல்ல, ஒன் டைம்லாம் வாட்சபிள் தான் வந்து. ஒன் டைம்ல இல்ல, அந்த அளவுக்கு ஹேட் சொல்ற அளவுக்கு மோசமா இல்ல எனக்கு. அதாவது ஒரு D15 னா D வந்து அவருக்கு அவரே 50 எவ்வளவு மார்க்? 100க்கு எவ்வளவு மார்க்? மார்க் எல்லாம் என்ன D50 அவ்வளவுதான். D50 50யா? 50 மார்க் 100க்கு 95. இந்த 50 படம்னாலே வந்துட்டு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஆயிருமோ? 50 விஜய் 50. அது விஜய் கேட்பட்ட 50 எல்லாம் வராது. ஆனா சூர நல்லா இருக்கு. சரி ஓகே. அதான் அந்த காலத்துல மார்க் திருக்கி விட்டுருப்பாங்க. 93 95 எனக்கு வந்துட்டு 75% ஆஃப் த ஃபிலிம் வந்து வேற லெவல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து டி என்ன வந்துட்டு இவ்வளோ நாள் இவ்வளோ ஒரு இன்டென்ஸாக இவ்வளோ ராவா ஒரு படம் எடுக்க முடியுங்கிறதுக்காகவே நான் 90 கொடுப்பேன். அந்த மனுஷன் வந்துட்டு ஒரு காலத்துல ஒரு காலத்துல அந்த மனுஷனை பாக்குறவன்லாம் செஞ்சான். இப்ப பார்த்தா மனுஷன் எங்க இருந்து எங்க வந்து நிக்கிறாப்புல, எங்கெங்க படம் நடிச்சு. நான் வந்து தனுஷ் கண்ணில தனுஷ் இத்தனோடு கண்ணி. நான் யூடியூப்ல சன் டிவி பர்த்டே விஷ் பண்ணி போட்டிருந்தாங்க மேக்கிங் வீடியோ மாதிரி. இப்ப இன்னைக்கு வந்து அதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறது செமையா இருக்கு. டான்ஸ் ஆடுறது, அந்த வாட்டர் பாக்கெட் டான்ஸ் சொல்லி கொடுக்குறது, வாட்டர் பாக்கெட் டான்ஸ். இதுல அந்த பாட்டுல கடைசியில உசிரே பாட்டுல ஒரு ஸ்டெப், அந்த டான்ஸ் மனுஷன் பெடல் எடுத்துருப்பாரு. வேற லெவல்ல அந்த உசிரே இப்போ வரைக்கும் அந்த உசிரேனி தான் வந்துட்டு வேற லெவல் வைப். அந்த சீன் தாங்க அந்த பாட்டுல ஹைலைட்டான விஷயம். அந்த ஒரு பாட்டுக்காக படத்தை பார்க்கலாம், அதுக்காக தான் வந்துச்சு படத்துக்கு. அதே மாதிரி அந்த படம் சாட்டிஸ்ஃபை. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து பாட்டு வந்து ஏஆர் ரஹ்மான் பாட்டாவே தெரிஞ்சது எங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு பாட்டு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும். அதான் ஏஆர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட்ல பாட்டு ரிலீஸ் ஆனப்ப நான் பார்க்கவே இல்ல. ட்ரைலர் பார்த்தோன்னே என்னடா இது, இந்த லைன் எங்கடா இருக்கு, எல்லா பாட்டையும் கேட்கறேன். கடைசியில ஏன்னா இந்த மாதிரி லைனே வரல, எப்பறம் எந்த பாட்டு தானே இது அப்படின்னு சொல்லி கடைசியா கண்டுபிடிச்சதுதான் அடங்காத அசுரன். ஏன்னா வேற என்னமோ லைன்ல போயிட்டு இருக்கு, திடீர்னு உசிரேனி தான் என்னடா நினைச்சிருக்கீங்க. இந்த பாட்டு எப்படா வரும்னு வெயிட் பண்ணி பிரீமியர்ல உட்காந்து அந்த பாட்டை கேட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா 2 நாள் கழிச்சு மறுபடியும் கேட்டே இருக்கேன். சரியான எல்லா பாட்டுமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு எல்லா பாட்டுமே இந்த படத்துல இந்த படத்துல எனக்கு ஆனா எல்லா பாட்டோட அந்த டைட்டில் சாங் தான் என்னமோ நம்மள பண்ணும். இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இது அப்பதான் தலை சொன்னாரு. தனுஷ் வந்துட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க அவர் வந்துட்டு காளான் கடை வச்சிருக்காரு கடை. ஆனா எனக்கு என்னமோ ஒரு பஞ்சர் கடை வச்சிருப்பாரு. அந்த ஆயுதம் வந்துட்டு டயருக்குள்ள இருக்கிற பஞ்சர் கடை, அதாவது ஆவேசம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரிதான் ஒண்ணு வச்சிருப்பாப்புல. அங்க இருந்து தூக்கிட்டு வந்துட்டாரு போல. வெப்பன் டீனா வெப்பன், தனி வெப்பன், ராயம் வெப்பன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு ரிஜிஸ்டர் பண்ணாரு. பார்ட் 2 வரும்னு நினைக்கிறீங்களா? வந்தா பாப்பீங்களா? அதனால எல்லாத்துக்குமே வந்து பிடிச்ச படமா இருக்கு. அதனால வந்து எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். பாருங்க பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட். இந்த பாட்டுக்காகவே பார்க்கலாங்க, விட மாட்டாங்க. ஆனா அந்த பாட்டை வந்து நான் ஸ்டோரி எடுக்க இன்னொரு ஆடியோ இல்லாம ஸ்டோரி எடுத்திருக்காங்க. பெரிய பாய் மியூசிக் சம்பவத்துக்காக படம் பார்க்கலாம். எஸ், அண்ட் தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் உடனே வந்துட்டு இதை போட்ட உடனே வந்துட்டு பெய்டு ப்ரமோஷனா காசு கொடுத்துட்டாங்களா அப்படி இப்படி பேசுவாங்க. இது ஒன்றும் அந்த அளவு ஒன்றும் நாங்க நினைச்சதை நாங்க போடுறோம், அவ்வளவுதானே தவிர மற்றபடி வேற எதுவும் காசு. அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன ஆச்சுங்கிறது தெரியுமா? நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த அப்பா அம்மா வந்துட்டு கொன்னதே வந்து எஸ் ஜே சூர்யாவா தான் இருக்கும். கிளைமேக்ஸ்ல கொல்றப்பதான் தெரியும். அப்படி இப்படிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எல்லாத்தையும் உடச்சு போட்டாரு. இன்னொரு சீனுங்க. சரி, சரத்குமார் எதுக்கு இருந்தாப்ல இருந்து அந்த காமெடி ஒரு சீனுக்காக அவங்க கூப்பிட்டதுனால
அது வந்துட்டு நம்ம இன்னொரு சீனுங்க, நம்ம தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் வக்காலத்து வாங்க தம்பி வக்காலத்து வாங்க போய் பேசுவோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணிருக்கேங்க மாதிரி, அது என்னன்னு தெரியல, அதெல்லாம் பாட்டுல வச்சிருப்பாரு. இந்த மாதிரி சில சீன்ல மிஸ் ஆனதுலாம் வந்துட்டு ரைட்டிங்ல கொஞ்சம் கோட் அவுட் ஆரோ தனுஷ் அந்த மாதிரி ஒரு டைம் டியூரேஷன் ஜாஸ்தியா இருக்கும், கட் பண்ணி தூக்கிப்பாரா இருக்கும். நான் கூட அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி இது சொல்லுவாங்க, நான் கூட போலீஸோட அப்பாவை போட்டு நான் அத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் நிஜமா ஆமா. போட்டு தெளிவான் போலீஸ் தனுஷ இப்படி சொல்லி அப்படி நினைச்சேன், அது நடக்கல. ஏன்னா 2 சீன் அப்படித்தான் வச்சு காமிச்சிருந்தாங்க. பாருங்களேன், இந்த பாயிண்ட், இந்த விட்ட பாயிண்ட் எல்லாம் வந்து புடிச்சு இப்படி ஒரு மேக் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் வந்து வேற ஒரு ஃபீல் இல்ல அது எனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் டியூரேஷன்ல இல்ல சென்சார் கட் பண்ணிருப்பாங்க என்னன்னு தெரியல. ஆனா 2-3 இது பார்த்தோம்னா அந்த தனுஷ் தான் அந்த சம்பவத்தை பண்ணிருக்காங்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா பிரகாஷ் ராஜ் வந்துட்டு அவன் தம்பி இதான்னு காட்டும்போது கடைசியா தனுஷை மட்டும் என்னமோ சொல்லுதுன்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ ஃபீல் ஆனது என்னன்னா, இப்ப அவங்க அப்பா வந்து தனுஷ் தான் ஏதாச்சும் செஞ்சிருப்பாங்க. இப்ப கமெண்ட்ல என்ன சொல்லுவாங்க, ஆமா தனுஷ் தான் உங்கள்ட்ட சொல்லிட்டு எழுதினாரு. தனுஷ்ல சொல்லல, நாங்க இது எங்களோட ஒரு இமேஜினேஷன், எங்களோட அதான் படத்தை ஓபனா விட்டாங்க. நீங்க ஃபீல் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. அதான் அண்ணா சொல்லுவாரு, அதே மாதிரி அவரு சொல்றாரு. இதோட இந்த கண்டென்ட்டை, இந்த மூவி டிஸ்கஷனை முடிச்சுக்கிறோம். இன்னொரு மூவி டிஸ்கஷன்ல உங்களை சந்திக்கிறோம். until then bye bye from Deepak, சந்தோஷ், ஜெய்னவி and David, Santosh, and bye bye KDM fame, love you lots.